நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவிஷன் சீரீஸ் கிளாஸ்ல ஜிஎஸ்ல இருந்து ஒரு டாபிக்க பார்க்க போறோம். ஓகேங்களா, நிறைய நண்பர்கள் ஜிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. முதல்ல இப்போ ஜிஎஸ்ல பாலிட்டி ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, பாலிட்டியில இந்திய அரசியலமைப்புல நம்ம பார்க்க போற முதல் டாபிக் அரசியலமைப்போட உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லாம, ஓகேங்களா, டீட்டெயில்டா அதை பத்தின பேக்ரவுண்டோட இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த டாபிக்ல நம்ம இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டீட்டெயிலோட பேக்ரவுண்டோட நம்ம பார்க்கறதால என்ன ஆகுனா, எக்ஸாம்ல நமக்கு இதை சார்ந்த வேற ஏதாச்சும் கேள்விகள் வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, கேள்விகளுக்கு உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The concept of constitution was first originated in dash country. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? ஓகேங்களா, முதல்ல ஒரு நாடு நினைக்குது. ஓகேங்களா, இங்க நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும். ஓகேங்களா, எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு வேணும்னு முதல்ல கருத்து எந்த நாட்டுல நிலவுதுன்னு பார்த்தோம்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா, இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற கருத்து முதல்ல நிலவிய நாடு எதுனா அமெரிக்கா. ஓகேங்களா, இப்ப நம்ம இந்தியாக்குள்ள வருவோம். ஓகேங்களா, நீட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் செகண்ட் கொஸ்டின், நீட் ஃபார் ஏ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை. ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் யார்? மோதிலால் நேரு, எம்.என். ராய், சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி. 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைக்கல. ஓகேங்களா, 1934 முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ஓகேங்களா, 47 தான் சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே எம்.என். ராய் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு இந்திய நாட்டுக்கு எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு முதல்ல இந்தியாவிலேயே வலியுறுத்துறது யாருன்னா 1934 எம்.என். ராய். இல்ல, எங்க நாட்டுக்கு நாங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிறோம், அதன் வழியா நாங்க எங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு முதல்ல இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு முதல்ல சொன்னது எம்.என். ராய். அதுக்கு அடுத்துதான் நிறைய பேரு பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1935 காங்கிரஸ், 1938 நேரு சொல்றாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எம்.என். ராய் எங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு சொல்றாரு. 35 ஓகேங்களா, அடுத்த வருஷம் காங்கிரஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் நேரு என்ன பண்றாரு, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், ஓகேங்களா, வயது வந்தோர் வாக்குரிமை படி எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு நேருவும் சொல்றாரு. ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர், சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் வலியுறுத்தியவர் பரிந்துரைத்தவர் யாருன்னா எம்.என். ராய். ஓகேங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் 13 வருஷத்துக்கு முன்னாடியே எம்.என். ராய் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே வலியுறுத்துறாரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்துதான் 1940 வருது. 38 நேரு கேட்கிறாரு, எதுவும் சரிப்பட்டு வரல. 40 ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் கொடைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் கொடை, அதாவது வந்து லார்ட் லின்லித்தோ, இங்கிலீஷ்ல ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா, லார்ட் லின்லித்தோன்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு நாங்க ஆகஸ்ட் கொடைன்னு ஒண்ணு கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவோட கோரிக்கை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க. சரின்னு ஃபர்ஸ்ட் லார்ட் லின்லித்தோ ஒத்துக்கிறாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் அக்செப்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு ஃபர்ஸ்ட் டைமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதை ஏத்துக்கிறாங்கன்னா இந்த ஆகஸ்ட் கொடை. ஓகேங்களா, ஆகஸ்ட் கொடை நாங்க ஒண்ணு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஆனா ஓகேங்களா, இப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டம் எழுத முடியாது, போர் நடந்துட்டு இருக்கு, 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போர்லாம் முடிட்டோம், அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேங்களா, இது பெருசா செயல்பாட்டுக்கு வராது. ஜஸ்ட் லார்ட் லின்லித்தோ என்ன பண்ணிருப்பாரு, சரி உங்களுக்கும் நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்றோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இது நடைமுறைக்கு வரல. அப்படியே 1940 போகுது. அதுக்கு அடுத்ததா 1942 ஓகேங்களா, கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு கிரிப்ஸ் தூதுக்குழு, 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. இவங்கள என்ன பண்றாங்கன்னா கிரிப்ஸ் மிஷன், ஓகேங்களா, தூதுக்குழு ஓகேங்களா, கிரிப்ஸ் மிஷன். இவங்க என்ன பண்றாங்கன்னா மார்ச் மாசத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 8. இந்த டேட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகஸ்ட் 8 1940 ஆகஸ்ட் ஆஃபர்.
கிரிப்ஸ் மிஷன் மார்ச் 1942. ஓகேங்களா. இந்த கிரிப்ஸ் மிஷனும் என்ன பண்றாங்க, ஆகும்னு சொல்றாங்க. பட் யாருமே இந்த அரசியலமைப்பை பத்தி எதுவுமே பேச வரல. ஓகேங்களா. அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஓகேங்களா 1945க்கு வரணும். ஓகேங்களா. நம்ம 46 இந்த அமைச்சரவை தூதுக்குழுக்கு முன்னாடி, கேபினெட் மிஷனுக்கு முன்னாடி 1946க்கு வரணும். ஓகேங்களா. அது சார்ந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா. 1946 சமைச்சது எதுவும் இல்ல. எஸ், இங்க பாருங்க 1945. ஓகேங்களா. 42ல கிரிப்ஸ் மிஷன் பார்த்தோம். ஓகேங்களா. 42ல இந்த கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழுவை பார்த்தோம். 45ல என்ன பண்றாருன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த லார்ட் லின்லித்தோ. ஓகேங்களா. இவருக்கு பதிலா ஓகேங்களா, இவருக்கு பதிலா வேவல்னு ஒருத்தர் வராரு. ஓகேங்களா. இந்த வேவல் என்ன பண்றாருன்னா, வேவல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கிறாரு. ஓகேங்களா. வேவல் திட்டம், வேவல் பிரபு. ஓகேங்களா. இதுல இருக்கிற வேவல் பிரபு தான் இவர் என்ன பண்றாரு, வேவல் திட்டம் அப்படின்னு ஒண்ண அறிவிக்கிறார். ஓகேங்களா. 45ல இதுக்கப்புறமா சிம்லா மாநாடு நடக்கும். அந்த சிம்லா மாநாடு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, முஸ்லீமுக்கும் இந்துஸ்க்கும் ஓகேங்களா, காங்கிரஸ்க்கும் இந்துஸ் இல்ல, காங்கிரஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் என்ன பண்ணோம்னா கருத்து வேறுபாடுனால அந்த சிம்லா மாநாடும் என்ன ஆயிடும், தோல்வியில போய் முடியும். ஓகேங்களா. 45. அதுக்கு அடுத்ததான் 1946ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேபினெட் மிஷன் ஓகேங்களா, அரசியலமைப்பு தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு அமைப்பாங்க. ஓகேங்களா. அரசியலமைப்பு தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு அமைப்பாங்க. ஓகேங்களா. அதுல ஓகேங்களா லண்டன்ல அமைப்பாங்க. ஓகேங்களா. இங்கிலாந்துல அமைக்கிறாங்க அரசியலமைப்பு தூதுக்குழு. இந்த தூதுக்குழு என்ன பண்ணும்னா, இந்தியாவில இருந்து ஓகேங்களா மொத்தமா ஒரு 389 பேரை ஓகேங்களா பிரதிநிதிகளா தேர்ந்தெடுக்க போகுது. இந்த அரசியலமைப்பு தூதுக்குழுல, இங்கிலாந்துல அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு தூதுக்குழுல 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் யார்? ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 34ல எம்என் ராய் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு கேட்கிறாரு. 35ல காங்கிரஸ் கேக்குது. 38ல நேரு கேட்கிறாரு. ஓகேங்களா. 40ல ஆகஸ்ட் கொடைன்னு ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அது பெயரளவுல மட்டும்தான் இருக்கு. ஆனா எதுவுமே பண்ணல. யார் கொடுக்குறேன்னு சொன்னது, லார்ட் லின்லித்தோ. எந்த டேட்டு, ஆகஸ்ட் 8 1940. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒண்ணு 1942 மார்ச் மாசம் அமைக்கிறாங்க. அதுவும் பெருசா எந்த பலனும் இல்ல. அதுக்கு அடுத்ததா வேவல்னு ஒருத்தர் 1945ல வராரு. அவர் வேவல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கிறார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா 1946ல அரசியலமைப்பு தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த தூதுக்குழு இங்கிலாந்துல அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவிற்கு வருவாங்க அந்த மெம்பர்ஸ். ஓகேங்களா. அவங்க தலைமையில தான் இந்தியாவில அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும். ஓகேங்களா. அந்த தூதுக்குழுல வந்த யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 3 பேர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. யாருன்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஓகேங்களா, ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் கிரிப்ஸ் மிஷன், இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தலைவரா அந்த ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸும் வருவாரு, ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் 3 பேரு இந்திய அரசியலமைப்புக்கு எழுதுறதுக்கான அமைச்சரவை தூதுக்குழுவோட உறுப்பினர்களாக இந்தியா வராங்க. ஓகேங்களா. இந்த 3 பேர்ல ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ் தலைமையில இவங்க 2 பேரு, இவங்க 3 பேரு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியால இருந்து 389 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஹெட் ஓகேங்களா, இந்த தூதுக்குழுக்கு ஹெட் யாருன்னா இவங்க தான் 3 பேர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இதுல தலைவர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் 1946 அமைச்சரவை தூதுக்குழுவோட உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், அடுத்ததா ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா. அடுத்ததா இன் மார்ச் 1947 மவுண்ட் பேட்டன் ரீப்ளேஸ்டு டேஷ் ஆஸ் எ வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. 1947ல மவுண்ட் பேட்டன் யாருக்கு மாற்றாக ஓகேங்களா, இது டேஷ் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்தியா வைஸ்ராயாக பொறுப்பேற்றார். யாருக்கு பதிலாகன்னு பார்த்தோம்னா வேவலுக்கு பதிலாக. வேவல் இருப்பார், நம்ம பார்த்தோம். வேவல் திட்டம் 1945ல பார்த்தோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா மவுண்ட் பேட்டன் வராரு. ஓகேங்களா. சிம்லா மாநாடு எல்லாம் நடக்கும். அதான் சிம்லா மாநாடு தோல்வியிலே முடியும். அதுக்கு அடுத்ததா மவுண்ட் பேட்டன் வருவாரு. மவுண்ட் பேட்டன் அவரோட திட்டத்தை வெளியிடுவாரு. ஓகேங்களா. ஜூன் 3 பிளான். ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன் பத்தி சொல்லணும்னா இவர் மார்ச்ல வருவார். ஓகேங்களா. மார்ச்ல தான் நினைக்கிறேன். மார்ச்ல வருவாரு. வந்ததும் ஜூன் 3ல ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஜூன் 3 பிளான் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு. அந்த திட்டத்தின்படி என்ன சொல்லுவாருன்னா, இந்தியா 2ஆக பிரிக்கப்படும். ஓகேங்களா. இந்தியாவை ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சு, ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பாகிஸ்தான். ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தானாக பிரிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சது யாருன்னா மவுண்ட் பேட்டன் தான். ஓகேங்களா. ஜூன் 3 பிளான் அறிவிச்சதும் மவுண்ட் பேட்டன் தான். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான்
இந்தியாவுக்கு சுதந்திர சட்டம் இயற்றப்படும். ஓகேங்களா, இந்தியாவுக்குன்னு சுதந்திர சட்டம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஜூலை 18 1947. ஓகேங்களா, ஜூலை 18 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதுபடி ஜூலை 18 1947 இந்தியாவிற்கு இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டு நமக்கு எப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, மவுண்ட் பேட்டன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் அறிவிச்சது ஜூன் 3 பிளான். யாருக்கு பதிலா வராரு? வேவலுக்கு பதிலா வராரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் எப்போ? ஜூலை 18 1947. இந்த ஜூன் 3 பிளான், ஓகேங்களா, ஜூன் 3 திட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா, இந்திய யூனியன் ரெண்டாக பிரிக்கப்படும் சொன்னது மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, 1946 ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவுக்கு டேஷ் என்பவர் தலைமையேற்றார். The British cabinet mission was headed by dash in the year 1946. நம்ம பார்த்தோம் இங்க 1946 அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் 3 பேர் வந்தாங்க, இந்தியா வந்தாங்க. அதுல யாரு யாரு? பெத்திக் லாரன்ஸ் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இதுல தலைவர் யாரு? பெத்திக் லாரன்ஸ் பிரபு. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா பெத்திக் லாரன்ஸ். ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். புரியுதுங்களா? அங்க ஏன் அதை சொன்னோன்றத இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுக்கு வந்தவங்கல தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் விச் வைஸ்ராய் கன்வெர்ன்ட் தி சிம்லா கான்ஃபரன்ஸ் இன் 1945. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி. ஓகேங்களா, யார் கூட்டுறாங்கன்னா எந்த வைஸ்ராய் கூட்டுறாருன்னா வேவல். ஓகேங்களா, கரெக்டா டேட்டு சொல்லணும்னா டேட்டு கூட சொல்லலாம். வேவல் திட்டம்னு ஒன்னு அறிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஜூன் 14. ஓகேங்களா, ஜூன் 14 1945. ஓகேங்களா, ஜூன் 14 ஜூன் 14 1945. இது வேவல் திட்டம். ஓகேங்களா, வேவல் திட்டம். இந்த சிம்லா மாநாடு, ஓகேங்களா, சிம்லா மாநாடும் எப்ப அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்ததா ஜூன் 25. ஓகேங்களா, ஒரு 11 நாள் கழிச்சு ஜூன் 25 1945. இந்த சிம்லா மாநாடுல என்ன விவாதிச்சிருப்பாங்கன்னா இந்தியாவுல இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கும் காங்கிரஸ்க்கும், ஓகேங்களா, காங்கிரஸ் தான் அப்போ மேஜர் பார்ட்டி, அதுக்கு அடுத்ததான் முஸ்லீம் லீக். ஓகேங்களா, இவங்களுக்கு 2 பேருக்கும் நாங்க சமமான சீட்டுகள் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முஸ்லீம்ஸை நாங்க மட்டும்தான் பிரதிநிதியா நிறுத்துவோம், நீங்க காங்கிரஸ்ல இருந்து யாரும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா காங்கிரஸ் நாங்க ஒருத்தரை நிறுத்துறோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடால சிம்லா மாநாடு தோல்வி அடையும். ஓகேங்களா, எந்த முடிவுமே எட்டப்படாம தோல்வியில முடியும். ஓகேங்களா, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யாரு? வேவல். ஓகேங்களா, இவர் கொண்டு வந்த திட்டம் வேவல் திட்டம். ஓகேங்களா, வேவல் திட்டம். இந்த வேவல் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியால ராணுவத்துக்கு தலைவரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வைஸ்ராயா ஆகுறதுக்கு முன்னாடி ராணுவ தளபதி தலைவரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வைஸ்ராயா ஆக்கப்படுவாரு. ஓகேங்களா, வேவல் திட்டம் அறிவிக்கிறாரு. எந்த டேட்டு? ஜூன் 14 1945. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா ஜூன் மாதம் 25 சிம்லா மாநாடு கூட்டுறாரு. ஆனா சிம்லா மாநாடு முஸ்லீம் லீக் காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடால தோல்வி அடையும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் யார்? Who among the following elected as a temporary chairman of the first meeting of Indian Constitution Assembly? J.B. கிருபாலனி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ராஜேந்திர பிரசாத், டாக்டர் B.R. அம்பேத்கர். 4 பேர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபை நம்ம பார்த்தோம். 3 பேர் தூதுக்குழுல 3 பேர் வந்தாங்க. ஓகேங்களா, ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் வந்திருப்பாரு, அலெக்சாண்டர் லாரன்ஸ். ஓகேங்களா, 3 பேர் வந்திருக்காங்களா? அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஒன்னு உருவாக்கணும்னு உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா, அதோட முதல் கூட்டம் எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9 1946 நடக்கும். டிசம்பர் 9 1946. இந்த மீட்டிங்ல ஓகேங்களா இந்த கூட்டத்தோட தற்காலிக தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா நிரந்தர தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த இன்னொன்னு என்னன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹாவை ஓகேங்களா சஜஸ்ட் பண்ணது யாருன்னா ஓகேங்களா பரிந்துரை செஞ்சது இந்த ஜேவி கிருபாலனி. ஓகேங்களா, 2 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஓகேங்களா நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர். ஓகேங்களா, இவங்களை சஜஸ்ட் பண்ணது ஜேபி கிருபாலனி. ஓகேங்களா, அடுத்ததான் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, இவருக்கு கீழே ஓகேங்களா வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா H.C. முகர்ஜி. ஓகேங்களா, H.C. முகர்ஜி. அடுத்ததா V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா, V.T.
கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரு வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் பிரசிடென்டா யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. தற்காலிகமா ஃபர்ஸ்ட் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா பர்மனன்ட் பிரசிடென்டா ஃபர்ஸ்ட் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? ராஜேந்திர பிரசாத். அவருக்கு கீழே 2 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஒருத்தர் HC முகர்ஜி, இன்னொருத்தர் VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். Which of the following statements are correct about Sachidananda Sinha? He was the oldest member. இன்னொன்னு நம்ம சொல்ல மறந்துட்டோம். இந்த சச்சிதானந்த சின்ஹா இவரை ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவர் தான் அங்க இருக்கிற கூட்டத்திலே வயதானவர். ஓகேங்களா. இது ஒரு பிரெஞ்சு பிராக்டிஸ். ஓகேங்களா. பிரெஞ்சுல இப்படிதான் பின்பற்றுவாங்களா. ஓகேங்களா. அங்க வயசுல யாரு பெரியவரா இருக்காங்களோ அவங்களதான் தேர்ந்தெடுப்பாங்களா. அந்த பிரெஞ்சு பிராக்டிஸ் படி ஓல்டஸ்ட் மேனா அங்க இருந்த சச்சிதானந்த சின்ஹாவை என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் கொடுத்திருக்காங்க. He was the oldest member elected as the temporary president of the assembly. He was elected as the vice president of the assembly. He was the president of the assembly. பாருங்க, டாக்டர் தமிழ்ல டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த உறுப்பினராக இருந்ததால தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமாம். அடுத்ததா, இவர் இச்சபையின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை, தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. துணை தலைவர் வைஸ் பிரசிடென்டா 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. ஒருத்தர் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. அதுவும் பர்மனன்ட் பிரசிடென்டா ராஜேந்திர பிரசாத் இருக்கும்போது. ஓகேங்களா. இவருக்கு கீழே யாரும் வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படல. ஓகேங்களா. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் துணை தலைவராலாம் இவரு தேர்ந்தெடுக்கப்படல. 3வது பாருங்க, இவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படல, தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா தெரியும். He was elected as the president of the assembly. கொஞ்சம் தமிழை விட இங்கிலீஷ்ல கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா. He was elected as the president of the assembly. இவர் வந்து தற்காலிக பிரசிடென்டா தான். ஓகேங்களா. தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. நிரந்தர தலைவராக இல்லை. நிரந்தர தலைவராக பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளினா யார சொல்லணும்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. தற்காலிக தலைவர்னு சொன்னா மட்டும்தான் சச்சிதானந்த சின்ஹாவை குறிப்பிடணும். ஓகேங்களா. இவருக்கு கீழேதான் 2 வைஸ் பிரசிடென்ட், 2 துணை தலைவர்கள் இருந்தாங்க. VT கிருஷ்ணமாச்சாரி, அடுத்ததா HC முகர்ஜி. ஓகேங்களா. 2 பேர். அப்போ 1 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. இதுல சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 1 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், who is considered to be an architect of the Constitution of India? யார் இந்திய அரசியலமைப்போட சிற்பி என அழைக்கப்படுகிறார்? சிற்பி, மாடர்ன் மனு, இப்படிலாம் யார் அழைப்பாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவோட டிராப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. டிராப்டிங் கமிட்டி, அதாவது வரைவு குழுவோட தலைவராக செயல்பட்டவர். அதனால்தான் இவரை இந்திய அரசியலமைப்போட சிற்பி, மாடர்ன் மனு இப்படிலாம் அழைப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which mission endorsed the plan of the central government with limited powers and relatively strong provinces having considerable degree of autonomy with all the residuary powers? பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடும் செயல்படுத்த வித்திட்டது? எந்த குழுனா கேபினட் குழு தான். ஓகேங்களா. மைய அரசு அதிகாரம் வலிமை குறைவாகவும் மாநில அரசுகளுக்கு அதிக பவர் கொடுத்தது எதுன்னு பார்த்தோம்னா செயல்படுத்துவதற்கு வித்திட்டது இந்த கேபினட் குழு. 1946ல அமைக்கப்பட்ட கேபினட் குழு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், who announced in the House of Commons to hand over power to the people of India? இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொது சபையில் அறிவித்தவர் யார்? ஓகேங்களா. இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்க போறோம். ஓகேங்களா. அடுத்த வருஷம் நாங்க சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாருன்னா அட்லி. ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் அட்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்திய மக்கள்கிட்டே நாங்க அதிகாரத்தை ஒப்படைச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருன்னா அட்லி. ஓகேங்களா. அடுத்ததா ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் 8 1940. ஓகேங்களா. யாரு? லார்ட் லின்லித்தோ. இப்படி நீங்க ஒன்னொன்னு வரும்போதும் இதெல்லாம் ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த டேட் வருஷம் மறக்காது. ஓகேங்களா. ஆகஸ்ட் ஆஃபர் வாஸ் ரிஜெக்டட் போத் பை த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் as well as the Muslim League. Even without consulting my colleagues, I declined the offer. Who said the above statement? ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமல் ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன்
மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார்? ஓகேங்களா, ஆகஸ்ட் ஆஃபர். மேக்சிமம் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க இங்க உலக போர் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி இதையே காரணமா சொல்லிட்டு இருப்பாங்க. அததான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிராகரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமல் ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி? நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்போட வரைவு குழுவின் தலைவர் யார்? இப்பதான் பார்த்தோம். டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவோட தலைவர் யாரு? அதே ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். B.R. அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், இந்தியா எமர்ஜ்ட் as sovereign state on. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக எப்பொழுது உருவானது? எப்போ உருவானது? நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஆகஸ்ட் 15, 1947. அப்பதான் நம்ம இறையாண்மை கொண்ட நாடாக உருவாகுது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், the cabinet mission plan was the best plan put by the British government under the circumstance described by. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார்? நேரு, காந்தி, ராஜாஜி, ஜின்னா. இதுல யார் வர்ணிக்கிறாங்கன்னா காந்தி. அவர் என்ன சொல்றாரு, உன்னதமான திட்டம் அப்படின்னு புகழ்கிறார். ஓகேங்களா, இப்ப ஆன்சர் காந்தி. அடுத்ததா பாருங்க, அதே இந்த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வேவல் திட்டம் எப்போ, ஓகேங்களா, மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போ அப்படின்லாம் அதை வச்சு காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். அதனாலதான் நம்ம அங்க வேவல் திட்டம்லாம் கூட கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். ஓகேங்களா, எந்த டேட்டுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்ததா சிம்லா கான்ஃபரன்ஸ் எப்பன்னு பார்த்தோம். அது எல்லாமே நமக்கு இங்க யூஸ் ஆக போகுது. ஞாபகம் இருக்குங்களா? வேவல் திட்டம் எப்ப அறிவிக்கிறாரு? ஜூன் 14. ஜூன் 14, 1945. மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறார். ஓகேங்களா, ஜூன் 3. ஓகேங்களா, எப்போ? 1947. ஓகேங்களா, கேபினெட் தூதுக்குழு திட்டம், ஃபர்ஸ்ட் கேபினெட் தூதுக்குழு திட்டம் எப்போ அறிவிக்கிறாங்க? மே 16, 1946. சிம்லா கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு? இது நடந்து 11 நாள் கழிச்சு. ஓகேங்களா, அப்போ ஜூன் 25, 1945. அதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது 1 தான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்துதான் 2. ஓகேங்களா, அடுத்ததா 1 4. ஃபர்ஸ்ட் 1. ஓகேங்களா, அடுத்ததா 4, அடுத்ததா 3. ஓகேங்களா, அடுத்ததா லாஸ்டா தான் மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. ஓகேங்களா, அப்போ 1432 ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி 1432. ஓகேங்களா, இந்த வருஷம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், வேவல் திட்டத்துக்கு அப்புறம் தான் சிம்லா மாநாடு நடக்கும். ஓகேங்களா, வேவல்னு அவர் என்ன பண்ணுவாரு, வைஸ்ராயா பதவி ஏற்பாரு. அதுக்கப்புறம் அவர் லண்டன் போவார். ஓகேங்களா, லண்டன் போய் இந்தியாவை பற்றி அவர் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, இந்தியா ராணுவத்துல ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருப்பாரு. ஓகேங்களா, அப்படி இருந்ததால இந்தியா பத்தின நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நாங்க ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு லண்டன் போவாரு. அங்க போயிட்டு தான் வேவல் திட்டத்தை அறிவிப்பாரு. ஓகேங்களா, ஜூன் 14, 1946, 45. அதுக்கப்புறமா தான் சிம்லா மாநாட்டை என்ன பண்ணுவாரு, கூட்டுவாரு. ஓகேங்களா, நிறைய தலைவர்களை அழைச்சிருப்பாரு. ஆனா அந்த சிம்லா மாநாடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்துக்கும் முஸ்லீமுக்கும், காங்கிரஸுக்கும், இந்துன்னு சொல்லக்கூடாது, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் சரியான என்ன சொல்றதுன்னா தீர்மானம் கரெக்டா அவங்களோட பேச்சுவார்த்தை நல்ல விதமா முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா, அதனால இந்த சிம்லா மாநாடு தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வருவாரு, அவருதான் சுதந்திரத்தை அறிவிப்பார். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் 1432 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தை வச்சுலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட் கொடை. ஓகேங்களா, டக்குன்னு ஞாபகம் வருதுங்களா டேட்? ஆகஸ்ட் 8, 1940. ஓகேங்களா, ஆகஸ்ட் 8, 1940. அடுத்ததா கிரிப்ஸ் மிஷன். ஓகேங்களா, மார்ச் 1942. ஓகேங்களா, எம்என் ராய் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வேணும் 34 சொல்றாரு, 35 காங்கிரஸ், 38 நேரு. ஓகேங்களா, அடுத்ததா ஆகஸ்ட் கொடை, அடுத்ததா கிரிப்ஸ் மிஷன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா அமைச்சரவை தூதுக்குழு, இது மாதிரி வரும். ஓகேங்களா, அப்படியே இந்த வருஷம் டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் ரிலேட்டட் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றி பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இது எல்லாம் நம்ம எதுக்கப்புறம்னா அரசியலமைப்பு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளை நம்ம காலவரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது. எப்போ நம்ம காமன்வெல்த் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டோம், இந்திய நாடு எப்ப அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 1947.
1949 ஓகேங்களா, 1949 மே மாதம் நினைக்கிறோம் ஓகேங்களா, மே 1949 தேசிய கொடியை எப்போது நம்ம ஏத்துக்கிட்டோம் ஓகேங்களா. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேசிய கொடியை ஏத்துக்கிட்டோம்னு நினைப்போம். ஆனா இல்ல ஓகேங்களா, நம்ம சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15 1947. ஆனா நம்ம தேசிய கொடி ஏத்துக்கிட்டது ஜூலை 22 1947 ஓகேங்களா. புரியுதுங்களா? ஜூலை 22, ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரமே கிடைக்குது. ஆனா ஜூலை 22 இதுதான்பா இந்தியாவோட, அவங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா, ஜூன் 3 பிளான் மவுண்ட் பேட்டன் திட்டத்திலே சொல்லிட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்கப்படும்னு. ஸோ இந்தியா என்ன பண்ணுச்சு, ஜூலை 22 1947 அதோட கொடிய ஏத்துக்கிச்சு ஓகேங்களா. இப்ப இருக்கிற கொடி ஜூலை 22 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததா தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. தேசிய கீதம் எப்பனா ஜனவரி 24 1950, ஜனவரி 24 1950 தேசிய கீதம். தேசிய பாடல் ஓகேங்களா, தேசிய பாடல் கூட இதே டேட், சேம் டேட் தான் ஓகேங்களா. அடுத்ததா தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா தொடர்ந்தது இந்தியா ஓகேங்களா. எது வரைக்கும் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்தது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு பார்த்தோம்னா, கரெக்டா சொல்லணும்னா ஏப்ரல் 17 1952 இந்த டேட் வரைக்கும் என்னன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை. அது வரையும் எலெக்ஷன் நடக்கல ஓகேங்களா, எலெக்ஷன் நடக்கல ஓகேங்களா. எலெக்ஷன் நடக்காத வரைக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் 17 1952 வரைக்கும் ஓகேங்களா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக இயங்கி வந்தது. புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் நடக்கல ஓகேங்களா. நமக்கு இந்திய அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டோம், ஆனாலும் எலெக்ஷன் நடக்கல. எலெக்ஷன் நடந்தாதான் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸை தேர்ந்தெடுப்போம், லோக்சபா ராஜ்யசபான்னு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். அப்ப எலெக்ஷன் நடக்காத வரைக்கும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகேங்களா இதுல இருந்த இவங்களே தான் என்னன்னா பாராளுமன்றம் செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தற்காலிக பாராளுமன்றமா. எந்த டேட் வரைக்கும்? ஏப்ரல் 17 1952 வரைக்கும். அப்போ இதுல நம்ம கரெக்டான ஆர்டர் எதுனா ஃபர்ஸ்ட் தேசிய கொடி ஓகேங்களா 2, ஏன்னா அதுதான் 1947. அதுக்கு அடுத்ததா 49 இருக்கிற காமன்வெல்த் ஓகேங்களா 2 1. அடுத்ததா தேசிய கீதம் ஓகேங்களா 2 1 3, லாஸ்டா 4. ஆன்சர் இருக்கா பாருங்க, 2 1 3 4 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா. தற்காலிக இந்திய பாராளுமன்றம், இந்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஏப்ரல் 17 ஏப்ரல் 17 ஓகேங்களா, ஏப்ரல் 17 1952. அடுத்ததா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜனவரி 26 1950 கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஏற்றுக்கொண்டது ஓகேங்களா நவம்பர் 26 1949 ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1949. நடைமுறைக்கு வந்ததுதான் 1950. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதிட்டாங்க ஓகேங்களா, எழுதிட்டு கரெக்ஷன்லாம் இருந்துச்சு, கரெக்ஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஃபைனலா நவம்பர் 26 1949 அதை ஏத்துக்குச்சு ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்குன்னு எழுதப்பட்ட அரசியலமைப்பை ஏத்துக்குச்சு ஓகேங்களா. அப்பவே சில ஆக்ட்ஸ் ஓகேங்களா சட்டங்கள்லாம் கூட நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேங்களா. ஆனால் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 26 1950. இததான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் ஓகேங்களா. குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம், ரிபப்ளிக் டே. அதனால நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பை நம்ம முழுமையா ஏத்துக்கினது 49, முழுமையா நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அந்த டேட்டை தான் நம்ம குடியரசு தினமாக ரிபப்ளிக் டேவாக கொண்டாடி வருகிறோம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், டைம் டேக்கன் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டு ஃபைனலைஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. இந்த அரசியலமைப்பை எழுதி முடிக்க ஓகேங்களா எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 வருடம் ஓகேங்களா, 2 years 11 மாதங்கள் 11 months. அடுத்ததா 18 நாட்கள் ஓகேங்களா. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஓகேங்களா. மொத்தமா 60 நாடுகளோட கான்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 60 நாடுகளோட கான்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு எவ்வளோ? 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி
இது 2019 குரூப் 4 கொஸ்டின். ஓகேங்களா, 2019 தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின். என்னன்னா ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஓகேங்களா, இவங்களே போட்டாங்க this question and answer are to be placed before the expert committee for final decision. ஓகேங்களா, ஃபைனல் டெசிஷனோட எதிர்பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா, கேள்வி மற்றும் விடை உறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் சரிபார்க்கப்பட்டுள்ளது, சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கு இதுல. ஓகேங்களா, இந்த டேட்டே தப்பு. ஓகேங்களா, பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ? டிசம்பர் 9, 1946 நடந்துச்சுன்னா. அதே டேட்டு தான். ஓகேங்களா, அப்போ முதல் கூட்டம் எப்போ? டிசம்பர் 9, 1946. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி. வரைவு குழு எப்போ உருவாக்குறாங்க? 29. ஓகேங்களா, இந்தியாவுக்குன்னு சுதந்திரத்தை அறிவிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா என்ன பண்ணோம்? டிராப்டிங் கமிட்டியை, ஓகேங்களா, டிராப்டிங் கமிட்டி ஒன்னு உருவாக்கணும். கான்ஸ்டியூஷன் எழுதுறவங்கன்னு தனியா ஒரு வரைவு குழு உருவாக்கணும். ஓகேங்களா, அப்படி எந்த நாள் உருவாக்குறாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியமான நாள். ஓகேங்களா, ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி. ஓகேங்களா, அப்போ 4/3. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் நம்ம பார்த்தோம் ஏப்ரல் 17, 1952 வரைக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபையை தற்காலிக பாராளுமன்றமா வந்துச்சு. அவங்களே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பாராளுமன்றம் செய்யற வேலையெல்லாம் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையே பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இங்க பார்த்தோம் தற்காலிக பாராளுமன்றமாக ஏப்ரல் 17, 1952 வரைக்கும். ஓகேங்களா, அப்போ எலெக்ஷனோட ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் எப்ப நடந்திருக்குன்னா மே 13, 1952. நம்ம தற்காலிக பாராளுமன்றமா எதுவெல்லாம் செயல்பட்டு இருந்துச்சு? ஏப்ரல் 17, 1952. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் எப்ப நடக்குது? மே 13, அடுத்த மாதம் மே 13, 1952 நடக்குது. அடுத்ததா பாருங்க, இங்கதான் கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, குடியரசு தினம் என்ன வரணும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜனவரி 26, 1950. அதுக்கு பதில் வேறு ஏதோ ஒரு ஆன்சர் ஆப்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நான் எப்படி பார்த்தா 4321. ஆனா இந்த இடத்துல இந்த வருடம் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா, நாளும் வருடமும் மாதம். ஓகேங்களா, இந்த டேட்டா மொத்தமாவே தப்பா இருக்கு. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல என்னன்னா மத்த 3 ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் 29, 1947. மாநிலங்களவையோட முதல் கூட்டம் மே 13, 1952. ஓகேங்களா, 3 இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு தினம் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, இங்கதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு இயற்றுவதற்கு எத்தனை ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டன? It took dash to draft and enact the constitution. நம்ம பார்த்தோம் 2 வருடம் 11 மாதம் 18 நாள்னு. ஆனா இங்க 18 நாள்னு ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா, ஆன்சர் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 நாள்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா 18 நாள் தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். The chairman of the drafting committee of the Indian Constitution Assembly was Dr. B.R. Ambedkar. அரசியலமைப்பு வரைவு குழு அப்படின்னு ஒண்ணு எப்போ உருவாக்குறாங்க? ஆகஸ்ட் 29, 1947. இந்த வரைவு குழுல தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். The chairman of the Indian drafting committee of the Indian Constitution Assembly was Dr. B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவோட தலைவராக இருந்தார். ஆமாம், அவர் தான் தலைவர். ஓகேங்களா, டிராப்டிங் கமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தமா 7 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 7 பேர்ல தலைவரா யார் இருந்தாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா, வேற யார் யார் இருந்தாங்க டிராப்டிங் கமிட்டினா? கோபாலசுவாமி ஐயங்கார். ஓகேங்களா, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னா டைம் இன்னும் அதிகம் ஆயிடும். ஓகேங்களா, ரீசன்ல பாருங்க, நேரு and Ambedkar ultimately had their way. A constitution of the British American Swiss model has been adopted to mark the launching of India as a republic. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கா சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தனர். நம்ம பார்த்தோம் 60 நாடுகளோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய குடியரசு ஒரு குடியரசு நாடா தொடங்குறதுக்கு பிரிட்டிஷ் அமெரிக்கா சுவிஸோட அரசியலமைப்பு மாதிரிகள்லாம் எடுத்து பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, கையாளுவதில் அரசியலமைப்பு மாதிரியை, ஓகேங்களா, அந்த மாடல்ல கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள்னா ஆமாம், காரணமும் கரெக்ட். ஓகேங்களா,
ஏன்னா 60 நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி அதை எதெல்லாம் நம்ம இந்திய நாட்டுக்கு பொருந்துமோ, ஓகேங்களா. இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட நாடு, ஓகேங்களா. பல்வேறுபட்ட இனங்கள், பல்வேறுபட்ட மொழிகள், அதனால எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு அரசியலமைப்பு எழுதணும்னு சொல்லிட்டு அத்தனை நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஓகேங்களா. இது எக்ஸ்பிளனேஷன், ஓகேங்களா. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஓகேங்களா. இதுதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், ஓகேங்களா. ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஓகேங்களா. சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா. கூற்று, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஏ ரேஷனலி டெலிபரேட்டட் மோரல் டாக்குமெண்ட். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆமாம், ஏன்னா இந்தியாவில் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறதால உங்களா நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கும், ஓகேங்களா. எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி எழுதணும், யாருக்கும் ஒருத்தருக்கே நம்ம பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரியான அரசியலமைப்பை எழுதிடக்கூடாதுன்னு உறுதியா இருந்தாங்க. சோ பகுத்தறிவோடு விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். கூற்று சரி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாஸ் ஏ சைட் வேர் டிஃபரண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் டிபேட்டட் ஃபார் அ நெகோசியேட்டட் ஸ்டேட்மெண்ட். பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். இதுவும் கரெக்ட் தான், ஓகேங்களா. பல்வேறு கருத்துடைய மக்கள், ஓகேங்களா. நிறைய மக்கள், பல்வேறு இனங்கள் இருக்காங்க, பல்வேறு மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. எல்லாத்தோட பிரதிநிதிகளும், ஓகேங்களா, கூடி கலந்து விவாதித்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இந்த சட்டம் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தான் இது அப்படின்னு விவாதிச்ச ஒரு இடம் தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை, ஓகேங்களா, அமைப்பு சபை, ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஓகேங்களா. அதுதான் இது பாருங்க, இது நமக்கு ஒரு டேட்டா மட்டும்தான் நம்ம இப்ப படிச்சது இருக்கு, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு. மற்றபடி வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். 1976 42வது அரசியலமைப்பு சட்டம், ஓகேங்களா. மினி கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுற 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் 1976, ஓகேங்களா. 2007 மூத்த குடிமக்கள் சட்டம், ஓகேங்களா, 3, 4, ஓகேங்களா. 1950 தான் என்னாச்சு, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ஓகேங்களா. 48 எடுத்துட்டு போய் இந்திய அரசியலமைப்பு போட்டக்கூடாது, 1950 தான், ஓகேங்களா. அடுத்ததான் 48 ஐநா சபை மனித உரிமைகளை பிரகடனம் செஞ்சது. அப்போ 3421, ஓகேங்களா. உங்களுக்கு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், 3421, ஓகேங்களா. 50 வந்து கான்ஸ்டிடியூஷன், அப்போ 3421 ஆப்ஷன் பி தான் சரியான விடை, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக, ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் டாக்குமெண்ட். ஆமாம், ஏன்னா பல்வேறுபட்ட சமூகங்கள், பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், அதனால எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியான, ஓகேங்களா, சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணமான ஆமாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் டாக்குமெண்ட் ஆனா ஆமாம். அடுத்தது பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அன்ரிட்டன் கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ். நம்ம பார்த்தோம் 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க அப்படின்னு, ஓகேங்களா. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். எழுதியிருக்காங்க, இதுல அன்ரிட்டன் இருக்கு, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு இன்டர்பிரேட்டிவ் பிராக்டிஸ் ஆஃப் போத் பார்லிமெண்டரி அண்ட் ஜுடிஷரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். ஆமாம், இதுவும் கரெக்ட், ஓகேங்களா. சப்போஸ் அரசியலமைப்புல ஏதாச்சும் இருக்குன்னா, ஓகேங்களா, சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீதிமன்றத்துக்கிட்ட கூட யாருன்னா பிரசிடென்ட்லாம் கூட விளக்கம் கேட்பாங்க, ஓகேங்களா. அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் சரி நீதிமன்றத்தாலும் சரி உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பனவல், ஓகேங்களா, ஒரு புக், ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 and 3 கரெக்ட், ஓகேங்களா. இப்போ பாராளுமன்றம் நீதிமன்றம் ரெண்டுத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும், ஓகேங்களா. இதோட விளக்கத்தை பாராளுமன்றமும் கொடுக்கும் நீதிமன்றமும் கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஆல் இந்தியா கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த ஆக்ட் ஆஃப் 1935. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது, அதன் பெயர் என்ன? 1900 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஓகேங்களா. இந்திய அரசு சட்டம் 1935, ஓகேங்களா. அதன்படி நீதிமன்றத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியா கூட்டாட்சி நீதிமன்றம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா டீட்டெயில்டாவே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஒவ்வொரு கேள்வியும் நல்ல எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பின்னாடி இருக்கிற அதுக்கோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம், ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரம் இல்ல, மறக்கவே மறக்காது. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்தா திரும்பவும் போட்டு ஃபாஸ்டா வச்சு வேணும்னா ஃபாஸ்டா வச்சு 1.5லயோ ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் எதுவுமே மறக்காது. ஏன்னா இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலவரிசைப்படுத்துக இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி காலவரிசைப்படுத்துக கேட்கலாம், அல்லது சிம்பிளா கேட்கணும்னா இந்த மாதிரி நீட் பார் கான்ஸ்டியூஷன் தற்காலிக தலைவர் யாரு, இந்த மாதிரியான கேள்விகளையும் கேட்கலாம். அல்லது கான்ஸ்டியூஷன் சார்ந்து, ஓகேங்களா, எப்போ வரலாம் பாராளுமன்றமாக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை செயல்பட்டது, ஓகேங்களா, தேசிய கீதத்தை எப்ப ஏத்துக்கிட்டோம், ஓகேங்களா, தேசிய பாடலை எப்ப ஏத்துக்கிட்டோம், தேசிய கொடியை எப்ப ஏத்துக்கிட்டோம், இத மேட்ச்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அதனால இந்த டாபிக் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து ஒரு கேள்வியாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஒரு கேள்வியாச்சு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கேள்விகள் வர வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல பாலிட்டில இருக்கிற அடுத்தடுத்த டாபிக்ஸ் பேக்ரவுண்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.